சோதரி, என் வேதனையை பார்த்தாயா? அதை அறிந்துதான் அண்ணா ஓடோடி வந்தேன். சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டால் அவளை தேடி ராமலட்சுமணர்கள் இலங்கை வந்தடைவார்கள். அதன் பின் சாத்வீகமான முறையிலே சமாதானம் செய்வித்து ஒன்றுபட்ட நிலையிலே உடன்முறையார் ஆகிவிடலாம் என்று சாதுரியமாக பேசி அன்பு தலையிலே கட்டுண்டு கிடந்த என்னை அறிவிளக்கச் செய்தாயே. இப்போது படைபலத்துடன் வரும் ராமலட்சுமணர்களை எதை கூறி சாந்தத்தில் ஆழ்த்துவது? விளையாட்டிற்காக புரிந்தேன் என்று சிறுபிள்ளை போல் கூறுவதா? சொல் சொற்பனகா, இப்போது எதை கூறி சாந்தத்தில் ஆழ்த்துவது? என்னண்ணா இது? இலங்கையை நோக்கி போருக்கு வரும் ராமனை எப்படியும் தனிமையில் சந்தித்து உண்மை வரலாற்றை உள்ளபடி எடுத்துரைத்து இதுவரை கரைப்பட்டிருந்த இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டால் போகிறது. இவ்வளவுதான் அவன் உபாயம்? இதுதான் அவன் சாத்வீக முறை? இதை விளக்க ஆரண்யத்தில் இருந்த சீதையை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. இவ்வுண்மையை நான் நினைத்திருந்தால் அடவியிலேயே ஆனந்தமாக கூறியிருக்கலாமே. ஆரண்யத்தில் அவதிப்படும் மகளுக்காக நீர்ப்படும் வேதனையை காண செய்யாத நான் ஏதோ எனக்கு தோன்றியதை கூறினேனே அன்றி மற்றேதும் இல்லை அண்ணா. ஆக பாசத்தால் கட்டுண்டு கிடந்த என்னை எல்லோரும் சேர்ந்து வெவ்வேறு வகையில் வஞ்சித்து விட்டீர்கள். என் சித்தத்தை கலைத்து பித்தனாக்கி என்னை சிதறடித்து விட்டீர்கள். பிறந்த குழந்தையை பேழையில் வைத்து ஆழியில் விடும்படி பிரம்மன் கூறினார். மன்னர் குலத்தின் மாண்பை மறந்து பொய்யை கூற கும்பகர்ணன் தூண்டினார். நீயும் அதுவேளை அதுதான் விவேகம் என்றாய். அறிவுள்ள விபீஷ்ணனும் அன்று அதைத்தான் ஆமோதித்தான். ஆனால் இன்றோ அதே விபீஷ்ணன் என் செயலை விலங்கிற்கு ஒப்பிட்டு என்னை விட்டு விலகிச் சென்று ராமனிடம் சரணடைந்து விட்டார். ஆக எல்லோருமாக சேர்ந்து என்னை பழி தீர்த்துக் கொள்ள ஒரு வழிவகுத்து விட்டீர்கள். இலங்கேஸ்வரா, 20 வருடங்களுக்கு முன் இதே இடத்தில் ஐவராக இருந்து நிகழ்த்திய செயலிலே இன்று நீ ஒருவன்தான் குற்றவாளியாக்கப்பட்டாய். உற்றார் உரன்முறையார் யாராக இருப்பினும் குற்றத்தில் பங்கு கொள்ள யாருமே முன்வரமாட்டார்கள் என்பது உன் வகையில் உண்மையாகிவிட்டது. இத்தனைக்கும் காரணம் அந்த ஒரு பொய். ஒரு காலத்தில் ராவணேஸ்வரன் என்றால் இந்திர லோகம் முதல் 14 உலகங்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துமே நடுநடுங்கும். ஆனால் இன்றோ முழுவதும் நான் கூறிய அந்த ஒரு பொய்யால் வஞ்சிக்கப்பட்டு உறவாரற்ற நிலையிலே நான் பெற்ற தவமனைத்தும் பாழடிக்கப்பட்டு கண்பட்டார் நெஞ்சும் போல் கலகுகிறேன். ராவணேஸ்வரா, இனி வருத்தப்பட்டு யாது பயன்? முன்பின் ஆலோசியாமல் நீ செய்த காரியம் உன்னை இந்த இழிநிலைக்கு ஆளாக்கிவிட்டது. இதை போக்க ஒரே வழி. இப்போதே புறப்படும். ராமனிடம் சென்று உன் மகள்தான் சீதை என்ற உண்மையை உரைத்து. இல்லை, இது நடவாத காரியம். ஒரு காலம் உண்மையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ராமனது படைகளை கண்டு அஞ்சி தன் மகள்தான் சீதை என பொய்யுரைத்து தஞ்சமடைந்தான் என்று மக்கள் முதல் மன்னர் வரை உன்னை பழிப்பார்களை என்று புகழ மாட்டார்கள். இலங்கையே அழிந்தாலும் சரி, எனது உண்மை வரலாற்றை என் உயிருள்ளவரை வெளியிட மாட்டேன். பொய்யுரைத்து நியதியை நிர்மூலமாக்கிய மன்னன் லங்கேஸ்வரன் என்று இலங்கையின் எதிர்கால மக்கள் வர்ணிக்க ஒரு காலம் இடம் தர மாட்டேன். மாயாவி பிரபு, இனி போர் முரசு முழங்கட்டும்.
பிரகஸ்தம் அடைந்தார். திறமையற்றவர்கள் சாகட்டும், நீ போ. அந்த செல்வனான அதிகாயனும் ஆண்டு விட்டார். அண்ணா, குமரனா, அதிகாயன் மாண்டு விட்டானடா. எனது அருஞ்செல்வம் மறைந்து விட்டானடா. அதை அறிந்துதான் அண்ணா ஓடோடி வந்தேன். உடனே என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வையுங்கள். உங்கள் அன்பால் வளர்ந்த இந்த உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் போராடுவேன். வந்து குவிந்துள்ள அந்த வானர சைனியங்கள் அனைத்தையும், அந்த ராம லட்சுமணர்களையும் சேர்த்து அடியோடு ஒழிப்பேன். குமாரனா, உனது வீராவேசத்தால் எனது செல்வ மகளை வருத்தத்தில் ஆழ்த்தி விடாதே. ராம லட்சுமணர்களின் உயிருக்கு உலை வைத்து விடாதே. அண்ணா, இப்படி தாங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்தரவிட்டதின் பலன்தான் நமது படை தளபதிகளையும் அரும் பெரும் செல்வங்களான அட்சயனையும் அதிகாயனையும் இழந்து விட்டீர்கள். அண்ணா, போர் என்று மூண்ட பின்னர் யார் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று எப்படி வரையறுத்து கூற முடியும்? அண்ணா, குமாரனா, மீண்டும் சொல்கிறேன், என் செல்வ மகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. செல்வ மகளாம் செல்வ மகள் இத்துணை அவல நிலைக்கு ஆளான பின்னருமா மகள் மகள் என்று பாசத்தால் துடிக்கிறீர்கள்? அவள் பிறந்த போதே இலங்கை அழிந்து விடும் என்று அன்று பிரம்மன் கூறியதை அறிந்திருந்தும் ஆசா பாசத்தால் கட்டுண்டு கருத்திழந்து மீண்டும் அவளை இலங்கைக்கு கொண்டு வந்து இந்த இழிநிலைக்கு ஆளாகிவிட்டீர்கள். இவை அனைத்தும் விதி என்பீர்கள். அந்த விதி பெரிதா மதி பெரிதா என்பதை பார்த்து விடுகிறேன். வந்தால் வெற்றியுடன் வருவேன், இல்லை என்றால் நானும் இல்லை. அண்ணா, போகிறேன். அண்ணா, போகிறேன். பிரபு, கும்பகர்ணன் படித்தார். கும்பகர்ணா, நீ மறைந்து விட்டாயா? தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று இருமாந்திருந்தேனே, என்னை விட்டு பிரிந்து விட்டாய். இந்திரஜித், தகாத காரியத்தை செய்த தந்தைக்காக நீயுமா போருக்கு செல்ல துணிந்து விட்டாய்? அம்மா, தந்தை செய்தது சரியோ தவறோ, அவர் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற வேண்டியது தனையனான எனது கடமை. அப்படி என்றால் உனது சிறிய தந்தையும் உனது சகோதரனும் போன இடத்திற்கே நீயும் போக முடிவு செய்து விட்டாயா? அம்மா, தாய் தந்தையர்களுக்காக செய்யும் தியாகத்தில் தான் அம்மா தர்மமே அடங்கியிருக்கிறது. தாய் தந்தை என்று சொல்லளவில் நீ குறிப்பிட்டாயே அன்றி தாயை ஒரு பொருட்டாக நீ மதித்ததாகவே தெரியவில்லையே. அம்மா, அம்மா என்ற சொல்லுக்கு
நீ உண்மையில் மதிப்பளிப்பவனாக இருந்தால் இந்த போரில் தலையிடாதே. நீ ஒருவனாவது எனக்கு மிஞ்சி இருக்க உதவி செய் மகனே, உதவி செய். அம்மா, இந்திரலோகத்தையே வென்ற இந்த இந்திரஜித்திரமா இவ்வாறு கூறுகின்றேன். எவன் ஒருவன் 14 வருடங்கள் ஒரு கணமேனும் உறங்காமல் விழித்திருக்கின்றானோ அவனாலின்றி மற்ற எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற அரிய வரத்தை பெற்றவன் நான். அதை மறந்து விட்டீர்களா? மறக்கவில்லை மகனே. நீ பெற்றிருக்கும் வரத்திற்கேற்ப உன் உயிரை குடிக்க அந்த லட்சுமணன் வந்திருக்கிறான். அயோத்தியிலிருந்து ராமனுடன் என்று புறப்பட்டானோ அன்றிலிருந்து இன்று வரை அவன் கண்ணுறங்கவில்லை. அம்மா, அயோத்தி அரசனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட 14 ஆண்டுகள் கெடு முடிவடைய இன்னும் 2 நாட்கள் உள்ளன. அதற்குள் அவனை நிரந்தரமாக உறங்கும்படி செய்து விடுகிறேன். அடுத்து அந்த ராமனை போரில் வென்று தந்தையிட்ட உத்தரவிற்கேற்ப அவர் முன் கொண்டு வந்து அடிபடைய செய்கிறேன். இது சின்னம்.